ஹலோ எவ்ரிவான். இந்த சேனலில் நிறைய 3D மாடல்ஸ் பிளெண்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது நிறைய டுட்டோரியல்ஸ் போட்டிருந்தோம். பட் என்னோட ரொம்ப நாள் ஆசை என்னென்னா அந்த 3D மாடல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ அதுக்காகவே நாங்கள் ஒரு Creality Ender அப்படின்ற ஒரு 3D பிரிண்டர் வெர்ஷன் 3 வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உள்ளே அன்பாக்ஸ் பண்ண உடனே மேலே இது வச்சுருக்காங்க, ஒரு PLA ஃபிலமெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த PLA ஃபிலமெண்ட் வந்து நாங்கள் கூடவே வாங்கினோம், காம்போவில் வந்துச்சு. பட் நாங்கள் சூஸ் பண்ணது வந்து இதில் ஒயிட் கலர், பட் வேரியஸ் கலர்ஸ் ஆல்சோ இதில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg வெயிட் இருக்கும் அண்ட் 1.5 mm திக்னஸோடு இருக்குது. ஸோ இதை சைடில் வச்சுட்டு அடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் 3D பிரிண்டட் பாக்ஸ். இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் முடியல. சிசரில் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ சிசரில் முடியலன்ட்டு கத்தியில் எடுத்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எப்போவுமே சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் அமேசானில் பெருசாக கொடுத்துருவாங்க நல்லா பேக்கேஜோட. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னா, நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீட் இருக்குது. இது நல்லா திக்காக நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அடுத்து ஒரு கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து இது வந்து ஒரு ஸ்டெப்பர் மோட்டர். இதில் X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ்ன்னு இருக்குது, அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இது வந்து இதுதான் வந்து 3D பிரிண்ட் பண்ணக்கூடிய பேஸ், பட் இது பெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா திக்காக ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது மேலே தான் வந்து நல்லா செம வெயிட்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் இது மேலே தான் வந்து எல்லா 3D மாடல்ஸும் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து ஒரு போல் இருக்குது, Z ஆக்சிஸ் போல். அது உங்களுக்கு இப்போ புரியாது, நான் அப்புறம் சொல்கிறேன். X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் எல்லாம் கவர் பண்ணுவேன். அடுத்து இது வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்குது, வித் ரொட்டேட்டிங் பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ள சில செட்டிங்ஸ்லாம் பண்ணுவோம். அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து இது வந்து ஹோல்டர். இது ஃபிலமெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுவோம், இதை வச்சு தான். ஸோ இதுவும் பார்க்க அழகாக இருக்குது. சைடில் வச்சுட்டு அடுத்து என்ன இருக்குது பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஷீட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்க்கலாம். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷீட்டு ரொம்ப திக்காக நல்ல ப்ரொடெக்ஷன் தரக்கூடிய ஷீட் தான் அது. இதில் உள்ள என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு பவர் கார்டு. அண்ட் இது அங்கே வச்சிடலாம். ஸோ அடுத்து இது வந்து சில டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் போல்ட், நட், ஸ்பேனர் எல்லாமே உள்ளே இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அசெம்பிள் பண்ணணும். அடுத்து இதுவும் ஒரு ஹோல்டர் தான், நல்லா ஸ்பின் ஆகுது, ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு லைட்டாக. அடுத்து இது வந்து ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் தான். ஸோ இது வந்து இதுவும் ஒரு ஆக்சஸ், Z ஆக்சிஸ் வச்சு நம்ம செட் பண்ணுவோம். அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் ஃபிலமெண்ட் உள்ளே கொடுத்துருக்காங்க. அது கூடவே சில கார்ட் ரீடர், பென் ட்ரைவ், அதுக்கப்புறம் செட்டிங் டூல்ஸ்லாம் உள்ளவே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து இதுவும் ஒரு போல் தான். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் அப்படின்னு நிறைய போல்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அசெம்பிள் பண்ணுறப்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது, கரண்டி மாதிரி, தோசை கரண்டி மாதிரி. பட் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். ஸோ அது கூடவே சேர்ந்து ஒரு செட்டிங் டூலும் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம 3D மாடல்ஸ் எடுப்போம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே அவ்வளோதான் இருக்குது. இவ்வளோ தான் ப்ராடக்ட் இருந்துச்சு. கடைசிலையும் அந்த ப்ரொடக்ஷன் ஷீட்டை வச்சு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ராடக்ட் வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு.
ஸோ இது அப்படியே எடுத்து வச்சுட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ இவ்வளோ தான் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பவர் கார்டு இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பர் மோட்டர் இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஹோல்டர் 2 ஹோல்டர் இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த டூல்ஸ் எல்லாமே இருந்துச்சு, அதுக்கப்புறமா போல் இருந்துச்சு, எக்ஸ் ஆக்சிஸ் ஜி ஆக்சிஸ் போல் நிறைய இருக்குது, அண்ட் டிஸ்பிளே, அதுக்கப்புறமா சாம்பிள் ஃபிலமெண்ட் கூடவே கார்ட் ரீடர், அப்புறம் மெமரி கார்டு வித் டூல்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் காம்போ ஆஃபர் கூட வாங்கின ஃபிலமெண்ட்டும் இருக்குது, ஒயிட் கலர். ஸோ இவ்வளோ தான் இந்த அன்பாக்சிங் வீடியோவில் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு நான் கண்டிப்பாக காட்டுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. அந்த யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அசம்பிள் பண்ணுவோம் அப்படின்றத இதில் ரொம்பவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அசம்பிள் பண்ண போகிறேன். அடுத்து ஒரு தேங்க்யூ நோட் கொடுத்துருக்காங்க அந்த பிராண்டோட. நெக்ஸ்ட்டு வாரண்ட்டி கார்டு இருக்குது. ஸோ ஏதாச்சும் ப்ராடக்ட் டேமேஜ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வாரண்ட்டி கார்டில் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஸோ எதெல்லாம் வந்து கவர் ஆகும், எதெல்லாம் கவர் ஆகாது அப்படின்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த அன்பாக்சிங் வீடியோவில். அடுத்த வீடியோவில் இந்த 3D பிரிண்டரை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.